ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான டேஸ்டான அல்டிமேட்டான ஹோட்டல் சுவையை மிஞ்சும் வெண்பொங்கல் அண்ட் மிளகு பொங்கல்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பாரோடு அந்த பொங்கலை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுவேன். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான அல்டிமேட்டான மிளகு பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கல்யாண வீட்டு வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் பச்சரிசி தான். இது கிலோ கணக்கில் நான் 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே அதே கப்பால் எந்த கப்பால் அரிசி அளந்தமோ அதே கப்பால் 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். வறுக்காத பாசிப்பருப்பாக எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். இப்போ நல்லா அலசியாச்சு. தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் அலசி தண்ணியை கீழே ஊற்றிட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா 2 முறை அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம், 5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 5 கப்பு தண்ணி விட்டாச்சு. நம்ம அலசி வச்சுருக்க பாசிப்பருப்பு பச்சரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு சுண்டைக்காலை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் குழவா வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விட்டு எடுப்பீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கங்க. 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. அரிசியும் பருப்பு நல்லா குழவாவே வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் தளன்னு இருக்கணும். நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி நம்ம கரண்டியால் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் தளன்னு இருக்கணும். அப்போ தான் பொங்கல் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசி வரலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டியை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் ஆயில் சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா 10 டேபிள் ஸ்பூனும் நெய்யாகவே விட்டுக்குங்க. 5 டேபிள் ஸ்பூன் நெய், 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கங்க. இப்போ இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகெல்லாம் பொரிஞ்சு நல்லா மேலே வந்ததுக்கு பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம், இதை உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க கட்டவரல் சைஸு இஞ்சியை சேர்த்துக்கலாம். நல்லா துருவி சேர்த்துக்குங்க நைஸாக. இது கூடவே ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கரெக்டாக பொரிஞ்சு வந்திருக்கு. அந்த கருவேப்பிலையெல்லாம் அப்படியே பச்சையாகவே இருக்க பாருங்கள், கருகிடக்கூடாது. இந்த பொங்கலுக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை பொங்கலில் கொட்டிடலாம். தாளிப்பு கருகாமல் செஞ்சோன்னா தான் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே வீடே மணமாக இருக்கும். நான் தாளித்து கொட்டும் போதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும், எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல். அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்டா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு.
செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் பரிமாறணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக எடுக்க வருதுன்னு. இது போல் தான் எத்தனை மணி நேரம் ஆனாலும் 8 மணி நேரம் ஆனாலும் இதே அளவுக்கு தான் இருக்கும். எப்போ எடுத்திங்கனாலும் இந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக சூப்பராக வரும். அப்படியே எடுத்து சாப்பிடவே இப்படியே கையிலேயே ஒட்டாமல் அவ்வளோ அட்டகாசமாக வரும். வாசனையும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சொல்லியிருக்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் வரும். இது எத்தனை மணி நேரம் ஆனாலும் அப்படியே கட்டியாகாமல் இது போலவே தான் இருக்கும், அப்படியே சாஃப்டாக. இந்த பொங்கல் இந்த கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருந்தது. இந்த கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.